வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஆதித்யாவை தொலியை உரிக்க நம்ம வெற்றி கிளம்பி வராங்க. அவங்க ஆதித்யா கிணத்துக்குள்ளே அந்த எவிடன்ஸை தூக்கி மறைச்சி வச்சுருக்காங்க. அதை நோண்டி நொங்கெடுத்து அப்படியே அதிரடியாக ஆதியை வெட்ட வெளிச்சமாக முகத்திரையை கிழிக்கிறாங்க. லஞ்சத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே லஞ்ச ரூபானி கொண்டு வச்சது இதெல்லாம் ஆதியோட சூழ்ச்சி தான். ஆதி தான் வீராவுக்கு தெரியாமல் வீரா வீட்டிலேயே இந்த ரூபாயை கொண்டு பதுக்கி வைக்க இந்த நபர்கிட்ட தான் கொடுத்து வச்சாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த குற்றம் வெளியாகுது. அதோட வீரா குற்றவாளி இல்லை, நிரபராதி, அவங்களுக்கு ஐஏஎஸ் பதவி மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போடுது. இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே ஆதி அதிரடியாக கைது ஆறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு வீராவும் மாறனும் சேர்ந்து அழகாக கழுத்தில் தலையில் முகமுடியை போட்டுக்கிட்டு ஆதித்யா ரூமுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆதித்யா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவருக்கே நம்ம ரூமுக்குள்ளே யாரோ நோண்டி நொங்கு எடுக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடுது. நம்ம வீராவும் மாறனும் கட்டிலுக்கு அடியில் ஒழிச்சிருக்காங்க. இங்கே ஆதித்யா முழிச்சு பவித்ராட்ட கேட்குறாங்க, ஏ பவித்ரா, இந்த பாரு, நம்ம ரூமில் நம்மளை தவிர வேற யாரோ இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல நேரம், என்ன எப்படி சொல்லுறீங்க, ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குது பாருங்க, இது லேடிஸ் போட்டது மாதிரி இருக்கு, ஆமாம் அடிக்குது அப்படின்னு சொல்ல நேரம், யாரோ ஒரு ஆள் கண்டிப்பாக வந்திருக்காங்க, இது சரியில்லை அப்படின்னு கபோர்டை அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க. வேற ரூம் எல்லாம் தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதித்யாவும் பவித்ரா கண்ணில் எல்லாம் மண்ணை தூவிட்டு மாறனும் வீராவும் தப்பிறாங்க. எப்படியாவது அந்த எவிடன்ஸ் எல்லாம் அவன் எங்கே வச்சுருப்பான், கபோர்டில் எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், இந்த விஷயத்தில் வீரா நம்மளுக்கு உதவ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. நம்ம வெற்றி என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வெற்றி நம்ம வீராவுக்கு உதவ வர நேரம் வராங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வீராவை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு உள்ள இது அன்னைக்கு கோர்ட்டில் நம்ம வீராவை ப்ரொசீட் பண்ணி அவளுக்கு இந்த நிரந்தரமாக வேலையை பறிக்கணும். ஆனால் கோர்ட்டுக்கு போகிற வழியிலே நம்ம வீரா கதையை முடிக்கணும் அப்படின்னு ஆதித்யா ராணி கூட டீலிங் போடுறாங்கன்னு சொல்லலாம். ராணியை சந்திக்கிறாங்க. ஆதித்யா, இந்த பாரு, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ ஒரு எதிரி இருக்கா, அவள் தான் வீரா. அவள் கோர்ட்டில் அவளை கொண்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு. அந்த இடத்துல அவள் போகக்கூடாது. இந்த சஸ்பென்ஸ் இருக்குல்ல, அவள் நிரந்தரமாக பதவியை இழக்கணும். ஆனால் போகிற வழியிலே நீ உன்னால் முடியும் ராணி, நீ ஆட்களை வச்சு போட்டு தள்ளிடு அப்படின்னு அந்த இடத்துல ஆதித்யா ஸ்கெல்ப் கேட்குறாங்க ராணிக்கிட்ட. ராணி, என்னையும் ஆட்டங்கான வச்சுட்டா இந்த வீரா, அதிகாரியாக எனக்கிட்ட வரதுக்கே பயப்படுவாங்க. இந்த வீரா என்ன தூக்கி உள்ளே வச்சுட்டா, அவளை எதிர்க்கணும், சரி நானே பண்ணிடுறேன் அப்படின்னு ஆட்களை செட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எங்களுக்கு உதவுறதுக்கு நீங்கள் தான் முடியும் அப்படின்னு நம்ம மாறன் வெற்றி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. வெற்றி ஓடோடி வராங்க. அப்போ நான் கோர்ட்டுக்கு கொண்டு போகிற வழியில் நம்ம வீராவை கடத்திடுறாங்க. வெற்றி எங்கே போனால் அவளுக்கு கதையை போட்டு தள்ளிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீராவை யார் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு ராணியும் ஆதித்யாவும் குழம்பி தவிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, என்ன பயந்துட்டியா வீரா, வேற யார் என்ன கடத்துவாப்பா, நான் தான் அப்படின்னு சொல்லி வச்சு என்று கொடுக்காங்க. அண்ணே நீங்களா? ஆமாம் வீரா, உனக்கு ஒரு ஆபத்து நீ மாறன் சொன்னால், ஆனால் உனக்கு உதவுறதுக்கு நான் தானே இருக்கேன், அதனால் நான் வந்துட்டேன். தங்கச்சி கொண்டுனா அண்ணனால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அந்த இடத்துல வெற்றி உதவுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன ஆதித்யா ரூமு ஃபுல்லாக தேடியும் எவிடன்ஸ் கிடைக்கல, அதுதானே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஆதித்யா வீட்டில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே தான் ரூபாயை பதுக்கி போடுற மாதிரி அந்த ஃபைல்கள் எவிடன்ஸ் முக்கியமான நம்ம வீராவை ஆதித்யாவை பிடிக்கிறதுக்குள்ளே வச்சுருந்த அந்த ஃபைல் எல்லாம் அதுக்குள்ளே தான் கெட்டி இந்த ஆதித்யா போட்டிருக்கான் அப்படின்னு உள்ள எவிடன்ஸும் ஆதித்யா வீட்டில் உள்ள அந்த பணத்தை
கட்டி நம்ம வீரா ரூமில் கொண்டு போட்டு வீரா லஞ்சம் வாங்கினான்னு வந்து அந்த சொன்ன அந்த நபர் அவரையும் பிடிச்சி இதெல்லாம் ஆதித்யாவோட வேலை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க வச்சு எப்படியாவது நம்ம வீரா தங்கச்சியை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த கிணத்துக்குள்ளே இருந்து அந்த ஃபுட்டேஜ் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஆதி வந்து குற்றம் செய்தவன் அப்படின்னு வந்து நிரூபிக்கக்குள்ள அந்த ஃபைலெல்லாம் எடுத்து நம்ம வச்சு வந்து கோர்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு வராங்க. அதே மாதிரி வந்து கோர்ட்டில் முக்கியமான ஒரு ஆள் நம்ம ஆதி ஏவி விட்டு காசு லஞ்ச பணம் அப்படின்னு வந்து கொண்டு பணக்கட்டை கொண்டு வீரா வீட்டில் கொண்டு பதுக்கி வச்ச நபர். அந்த நபரை வந்து இதெல்லாம் ஆதியோட சூழ்ச்சி தான், வீரா மேடம் வேலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஆதித்யா சொல்லி தான் நான் இந்த பணக்கட்டை வீரா மேடத்துக்கு தெரியாமல் வீராவோட வீட்டில் கொண்டு வச்சது நாங்கள் தான் அப்படின்னு வந்து ஒத்து கோர்ட்டில் சரணடைகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வீரா அப்படியே வந்து கோர்ட்டில் வராங்க. நான் குற்றம் செய்யலை, அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, அந்த ஆதித்யா குற்றவாளி, அவன் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, அதுக்குள்ள ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து தூக்கி காட்டுறாங்க. ஆதித்யாவுக்கும் ராணிக்கும் சரியான ஆப்பர் நம்ம வீரா வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாத்தையும் வந்து ஜட்ஜி வந்து தீர விசாரிச்சுக்கிட்டு இதில் வந்து குற்றவாளி வீரா கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாமே ஆதித்யா தான் வேணும்னு லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வீரா குற்றவாளின்னு வந்து நிரூபிக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணி வீரா மேடம் வீட்டில் கொண்டு பணக்கட்டை வந்து ஆதித்யா தான் போட சொன்னாங்க அப்படின்னு வந்து அந்த நபர் வந்து கோர்ட்டில் வந்து சரணடைஞ்சு சொல்லுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே வந்து ஜட்ஜி வீரா நிரபராதி, ஐஏஎஸ் பதவியை வந்து வீராவுக்கு கொடுத்துடலாம், இதில் வந்து ஆதி தான் வந்து குற்றவாளி அப்படின்னு வந்து இந்த கோர்ட்டு தீர்ப்பளிக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆதியை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. வீரா நிரபராதி அப்படின்னு வந்து விடுதலை பண்ணுறாங்க. ஐஏஎஸ் பதவி நம்ம வீராவுக்கு வந்து கிடைக்கிது. நம்ம மாறன் அவர் வந்து வெற்றியை வந்து மட்டும் வர வைக்காட்டினா இப்போ இந்த திரும்ப பதவி எனக்கு கிடச்சிருக்காரு. ஆதித்யா குற்றவாளின்னு நிரூபிக்க முடியாமல் போயிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் மாறன் தான். மாறன் என் கூட இருந்தால் எந்த பிரச்சனை மழை போல் வந்தாலும் அதை நான் பனி போல் தகுத்தெறியணும்னா மாறன் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு வந்து வீரா வந்து உணர்ந்துக்கிட்டாங்க. மாறனை கட்டி பிடிச்சி உன்னால தான் இப்போ நான் பதவியில் ஏற்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூர்யாவுக்கும் செம பல்பு, என்னடா நம்ம எல்லாமே வந்து இந்த ஆதிக்கு வந்து சாதகமாட்டு பண்ணணும், ஆனால் இப்போ வந்து ஆதி குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்களே, இந்த வீராவை மாறன்னு சேர்ந்தா அவ்வளோதான், எப்போந்தான் நம்ம கழுத்தை பிடிச்சி நம்ம செங்க நெரிக்க போகிறாவ்வளோ, நம்ம தான் இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து ஆதிக்கிட்ட கொண்டு சேர்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளையும் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து சூர்யாவுக்கு ஆட்டங்கான ஆரம்பிச்சுட்டு எப்படியாவது இந்த மாறனை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படி இப்படின்னு நினச்சோம். ஆனால் இது எல்லாமே முடியாமல் போயிட்ட, ஏன்னா இப்போ வந்து நம்மளை கண்டுபிடிக்காமல் இருக்கணும்ப்பா, இல்லாட்டினா நம்மளை விரட்டி தள்ளிடுவாங்க அப்படின்னு வந்து சூர்யா வந்து பயப்பட ஆரம்பிச்சிடாரு. நம்ம மாறன் வீராக்கிட்ட இந்த பாரு, இந்த ஃபைல் கால் முளைச்சா வந்து ஆதித்யா வீட்டுக்கு போயிருக்கோம், இல்லை நான் உண்டை வீட்டுக்கே இருண்டகம் பண்ணிட்டு இருக்கேன், வேற யார், அந்த சூர்யா தான் இந்த ஃபைலை ஆதித்யாவுக்கு எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு வந்து நம்ம மாறன் வந்து கரெக்டாக வீராக்கிட்ட போட்டு கொடுக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வணக்கம்.